சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பான பெருஞ்செய்தியை பார்ப்போம். வீட்டில் சமைக்க மாற்று வழி தேடும் மக்கள். புக்கிங் செய்தும் வீடுகளுக்கு கிடைக்காத கேஸ். சென்னையில் விறகடுப்புக்கு மாறும் உணவகங்கள். இட்லி பொங்கல் கிடைக்கும், பூரி தோசைக்கு வாய்ப்பில்லை. கலவை சாதம் கிடைக்கும். சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் உணவகங்களின் நிலையை நாம் பெருஞ்செய்தியாக பார்க்கிறோம். டீ காஃபி குடிக்கலாம், வடை போண்டா சந்தேகமே. இட்லி பொங்கல் கிடைக்கும், பூரி தோசைக்கு வாய்ப்பில்லை. கலவை சாதம் கிடைக்கும், சைட் டிஷ் கிடைக்காது. ஒன் பாட் சமையலுக்கு மாறும் மக்கள். தாளிக்காத சட்னி, பொரிக்காத சைட் டிஷ்ஷை நாடும் மக்கள். அறுசுவை உணவுக்கு வேட்டு வைக்கும் கேஸ் தட்டுப்பாடு. மூடப்படும் உணவகங்கள். வேதனையில் பேச்சுலர்ஸ். நம் உணவு தட்டை அதிர வைக்கும் மேற்காசிய மோதல். எரிவாயு தட்டுப்பாடு. மின் அடுப்புகளை நாடும் மக்கள். அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் மின் அடுப்புகள். தடையில்லா மின்சாரத்தை உறுதி செய்ய அறிவுறுத்தல். நெருங்கும் கோடை, அதிகரிக்கும் மின் தேவை. கூடுதல் சுமையாகும் எரிவாயு தட்டுப்பாடு. மின் அடுப்பை நாடும் மக்கள். போதிய மின் விநியோகம் சாத்தியமா? தமிழகம் முழுவதும் 1.35 கோடி இண்டேன் எரிவாயு இணைப்பு. இண்டேன் இணைப்பே கல்லூரி மருத்துவமனைகளில் பயன்பாடு. தொழில் ரீதியான பயன்பாட்டில் இண்டேன் இணைப்பே அதிகம். தமிழகம் முழுவதும் 2.45 கோடி எரிவாயு இணைப்புகள். அதிகபட்சமாக இண்டேன் இணைப்பு 1.35 கோடி. HP இணைப்பு 41.22 லட்சமாக இருக்கிறது. கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு சிலிண்டர்கள் விற்பனையாகிறதா? கேஸ் கையிருப்பு குறைந்ததால் சிக்கலில் உணவகங்கள். வீட்டு சமையலறைகளிலும் எதிரொலிக்கும் ஈரான் அமெரிக்க போர். நம் உணவு தட்டை அதிர வைக்கும் மேற்காசிய மோதல். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம். மூடப்படும் உணவகங்கள். வேதனையில் பேச்சுலர்ஸ். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் வீரகுமார். அதனை பார்ப்போம். அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் இந்தியாவை, குறிப்பாக தமிழகத்தை நேரடியாக பாதிக்க தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் நேற்றே பல இடங்களில் சிலிண்டரினுடைய தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய மையமான ஒரு பகுதியில் செயல்படக்கூடிய தனியார் உணவகம் ஒன்று சிலிண்டர் பற்றாக்குறையின் காரணத்தினால இன்று செயல்படாது தற்காலிகமாக அப்படிங்கிற ஒரு பதாகையை வைத்து ஹோட்டல் என்பது மூடப்பட்டிருக்கிறது. இந்த ஹோட்டலில் ஒரு நாளைக்கு சுமார் 10 முதல்
15 கிட்டத்தட்ட 20 கிலோ எடை கொண்ட அந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் இந்த ஹோட்டல்ல பயன்படுத்தி இருக்காங்க. உணவு திடீரென இன்று ஹோட்டல் இருக்காது அப்படிங்கிற ஒரு போர்டு வச்சிருக்கிறதுனால வழக்கமாக இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரக்கூடியவர்கள் வந்து பார்த்தபடி திரும்பி செல்றாங்க. அவங்க நேரடியா நம்மள்ட்ட இணைந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், இந்த போர் பதற்றம் தமிழகத்தை குறிப்பா சென்னையை எந்த அளவுக்கு நேரடியா பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ பப்ளிக்கில் வந்து இந்த எங்களுக்கு சரியான உணவு கிடைக்கல, டீ கிடைக்கல, அதே மாதிரி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் கிடைக்கல, கேஸ் புக் பண்ண கேஸ் கிடைக்கல. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா மக்களோட நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு தகுந்த முடிவை உடனடியாக பேசி என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்றது தெரியும். இதை ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு ஸ்டாக் இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த சாத்தியக்கூறு உங்களுக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. உங்களை நேரடியா இது எந்த அளவுக்கு பாதிக்கும்? எங்களை மட்டும் பாதிக்காது சார். இப்ப வேற மாநிலத்திலிருந்து வந்து இங்க ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரூம் எடுத்து தங்கிருக்கோங்க, ஹாஸ்டல்ல தங்கிருக்கோங்க, படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே வந்து ஹோட்டலை நம்பி தான் இருக்காங்க. டெய்லி வந்து சாப்பிடுவாங்க. இப்ப இந்த ஹோட்டல் க்ளோஸ் பண்றதுனால இது இங்க இந்த மாநிலத்தில் தங்கி இருக்க அத்தனை பேரும் பாதிப்பாங்க. இங்க வீட்டில் இருக்காங்க, ஒரு 10 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. வீட்டில் ஏதோ விறகு அடுப்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிருக்குவாங்க. இங்க தங்கி ஒர்க் பண்றவங்க என்ன எங்க எப்படி சாப்பிடுவாங்க? அங்க ஹோட்டல் நம்பி தான் இருக்கு, கையேந்தி பவனம் நம்பி இருக்கு. இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி அவங்களுக்கு உணவு? அதுக்கு வந்து சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு வரணும். அது இருக்கு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு தீர்வு காணணும். அது ஒரு நாள் திடீரென உணவகத்தில் இந்த சிலிண்டர் பற்றாக்குறையினால மூடப்படுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில உணவகத்துக்கு வருபவர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில திரும்பி செல்றாங்க. ஆத்திரப்பட்டு அவர்கள் பேசக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிந்தது. மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து விரைவாக இந்த ஒரு சூழ்நிலைக்கு முடிவு கட்ட வேண்டும் எனவும், இன்னும் 2-3 நாள் போனுச்சுன்னா சென்னை எப்படி தாக்கு பிடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய உணவகங்களை தேடி வரக்கூடிய பொதுமக்கள் தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் வீரகுமார். மூடப்படும் உணவகங்கள், வேதனையில் பேச்சுலர்ஸ். நம் உணவு தட்டை அதிர வைக்கும் மேற்காசிய மோதல். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம். தாளிக்காத சட்னி, பொரிக்காத சைட் டிஷ்ஷை நாடும் மக்கள். அறுசுவை உணவுக்கு வேட்டு வைக்கும் கேஸ் தட்டுப்பாடு. ஒன் பாட் சமையலுக்கு மாறும் மக்கள். எரிவாயு தட்டுப்பாடு, மின் அடுப்புகளை நாடும் மக்கள். அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் மின் அடுப்புகள். தடையில்லா மின்சாரத்தை உறுதி செய்ய அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் 1.35 கோடி இண்டேன் எரிவாயு இணைப்பு. இண்டேன் இணைப்பே கல்லூரி மருத்துவமனைகளில் பயன்பாடு. தொழில் ரீதியான பயன்பாட்டில் இண்டேன் இணைப்பே அதிகம். தமிழகம் முழுவதும் 2.45 கோடி எரிவாயு இணைப்புகள். அதிகபட்சமாக இண்டேன் இணைப்பு 1.35 கோடி. HP இணைப்பு 41.22 லட்சம். பாரத் 69.59 லட்சம். கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு சிலிண்டர்கள் விற்பனையாகிறதா? கேஸ் கையிருப்பு குறைந்ததால் சிக்கலில் உணவகங்கள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.